இந்த கரிகாலன் என்கிற கிருபா மோகன் அவர் பேரை எதுக்கு மாத்தினாருங்கிறது தெரியல. இந்த கிருபா மோகன் திராவிட இயக்கத்தினுடைய கைக்குலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரு தான் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துக்கு இந்த முகிலை அழைச்சிட்டு போய் சாட்டை துரைமுருகன் அவர்களை தாக்குவது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை வச்சு சமூக வலைதளங்கள்ல முகில் சாட்டையை புரட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு போட்டு சுய இன்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் மேல ஒரு துரும்பு கூட படலை. பட்டுருந்தா அது வேற விஷயம். படலைன்னா முகில் ஒரு சப்புன்னு ஒரு அறை வாங்கினாரு, அதுவும் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது திட்டமிட்டு ஒரு நபரை இழிவுபடுத்த வேண்டும், அசிங்கப்படுத்தணும், அதை வச்சு நம்ம ஏதாவது பிழைப்பு நடத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துக்கு போயிருக்கார்கள் ஒழிய அங்க மக்கள் படக்கூடிய துன்பங்களையோ அங்க நடந்த அநீதிகளை அம்பலப்படுத்தவோ போன மாதிரி எனக்கு தெரியல. இவர்கள் போனது சாட்டை துரைமுருகனை திட்டமிட்டே இழிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு போயிருக்காங்க. இவர்கள் பொய்யான செய்திகளை பரப்புவதில் பொய்யுக்கு பிறந்த பொய்யானவர்கள் இவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல ஒரு 3 நபர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊரே அழுதுகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு 50க்கும் மேற்பட்ட மரணங்கள், அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவி அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ஒப்பாரி ஓலங்களும் பெண்களின் அழுகுறலும் கேட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே சோகத்துல இருக்கு. தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஊரே அழுதுகிட்டு இருக்கு. அந்த ஊருக்கு நடுவுல நின்றுகிட்டு ஒரு 3 நபர்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. அப்ப அவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதனாலதான் நம்ம சொல்றது, இந்த திராவிட சிந்தனை, இந்த பெரியாரி புத்தகங்கள் எல்லாம் படிக்காதீங்க. படிச்சீங்கன்னா புத்தி உங்களுக்கும் இப்படிதான் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பெரியாரெல்லாம் யாரும் பின்பற்றாதீங்க. அது மிக மிக அநாகரிக அரசியலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். ஆபாச அரசியலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். ஆபாசமா பேசவும் கற்றுக் கொடுத்துட்டோம். கேவலமான அரசியல் செய்யவும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் இந்த திராவிட சித்தாந்தம். அப்படிப்பட்ட வேலைகளை நேற்று ஒரு 3 பேர் செஞ்சிருக்காங்க. இந்த கரிகாலன், அதாவது அவரை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த கரிகாலன் வீரப்பனோடு சமையல் செய்து கொடுத்து கொண்டிருந்த முகில், இந்த 2 நபர்கள், அப்புறம் இன்னொரு நபர், 3 பேர் நல்லா ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு கருணாபுரத்துல இருந்து போட்டோ எடுத்து போடுறானுங்க. எதனால அப்படின்னா, சாட்டை துரைமுருகனை முகில் அடிச்சுட்டாரு, மரண அடி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பதிவு போடுறானுங்க. சாட்டை துரைமுருகன் மேல ஒரு துரும்பு கூட படல. முகில தான் சப்புன்னு ஒண்ணு இழுத்தானுங்க. சப்புன்னு ஒண்ணு வச்சாப்புல நம்பால அடிச்சு கண்ணாடிலாம் கீழே விழுந்தது. முகிலு தான் அடி வாங்கினாப்புல. முகில் மூஞ்சிலே தெரியுது, அந்த பீதி தெரியுது அந்த போட்டோல பார்க்கும்போது. அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் போஸ் கொடுத்துருக்காப்புல. அப்போ சாட்டை துரைமுருகன் மேல ஒரு துரும்பு கூட படல. சாட்டை துரைமுருகனை வைத்து இன்னைக்கு நீங்க விளம்பரம் தட அலைகிறீங்க. உங்களுக்கு அதனால பிழைப்பு ஏதாவது கிடைக்குமான்னு அலைகிறீங்க. கள்ளக்குறிச்சியில அந்த ஊரே சோகத்துல இருக்கு. அந்த ஊரை நின்றுட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டே போட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன? கள்ளக்குறிச்சிக்கு என்ன மைத்துக்கிடா நீங்க போனீங்க? கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வீட்டுக்கு ஏன் போகல? நீங்க போய் அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வீட்டினுடைய கதவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படம் இருக்கு. அவர் ஒரு திமுகவை சேர்ந்த கழக உடன்பிறப்பு போல. வீட்டுக்குள்ள போனா பீரோலோட கதவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு வெளியிலே உட்கார்ந்துக்கிட்டு சாராய பாக்கெட்டை வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல இந்த கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி வீட்டுக்குள்ள இவங்க போல மக்களுக்கு ஆறுதல் சொல்லல. வேற என்ன மைத்துக்கு போனீங்க? திட்டமிட்டு சாட்டை துரைமுருகனை ஏதாவது வம்புழுக்கணும், அதுல ஏதாவது ஆதாயம் அடையணுங்கிற எண்ணத்துலதான் நீங்க போயிருக்கீங்க. மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறவன் ஒரு சாவு வீட்டுக்கு போனவன் செல்ஃபி எடுக்கிறான் சிரிச்சுக்கிட்டு. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம சொந்தக்காரங்க வீட்லயே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்தானா எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி நபர்கள்லாம் மனித வெறுப்புகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த அநாகரிக அரசியலை ஒருபோதும் விரும்புறதே கிடையாது. ஆனாலும் பாருங்க, நம்ம ஒரு சில நேரங்கள்ல மிக கேவலமா நம்மளே பதிவு போட்டுறோம். அதுக்கு காரணம் அவனுங்க பேசக்கூடிய பேச்சுக்கு எதிர்வினை. திடீர்னு பார்த்தா நம்ம ஈழத்துல நடந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. திட்டி தீர்த்த பிரபாகரன், கதறி அழுத பாலசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறானுங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது. திடீர்னு நம்ம பாட்டுக்கு திட்டி விட்டுறோம். நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எதிரியாகவே இருந்தாலும், நமக்கு ஆவாதவர்களாகவே இருந்தாலும், எதிரில் வரும்போது அவங்க ஒரு வணக்கம் சொன்னாங்கன்னா நம்ம திரும்ப ஒரு வணக்கம் சொல்றதுல குறைஞ்சு போறது இல்லை. அது அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகம் கூட தெரியாத இந்த முகில் மாதிரியான முட்டா பயல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா, நீ சாட்டை துரைமுருகனை அடிக்கிறது கை ஓங்குற.
நீ பண்ணின வேலைக்கு இந்த முகில் பேசுற பேச்சுக்கு சாட்டை துரைமுருகன் தான் ஆள் வச்சு முகிலை தாக்கணும். அந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகனை பற்றியும் சாட்டை துரைமுருகன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும் முகில் பேசியிருக்காரு. அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்காமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தனி மனித தாக்குதலை தொடுத்திருக்கிறார் முகில். அப்போ இந்த கேவலமான அரசியலை செஞ்சதே முதல்ல நீங்க தான், திராவிடம் தான். எந்த ஒரு கேடுகட்ட கேவலமான பேச்சு, மேடை பேச்சு, அநாகரிக அரசியல் இதுக்கெல்லாம் ஆணிவேறு தேடி போனீங்கன்னா அது திராவிடத்துலதான் இருக்கும். முதல் ஆள் யாருன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சபடி இந்த தீப்பொறி ஆறுமுகம், அவரு தான் வந்து திமுகவின் பேச்சாளர். மேடையில பேசும்போது கேவலமான முறையில அம்மையார் ஜெயலலிதா குறித்து எல்லாம் பேசுவாரு. இவனுங்கெல்லாம் பேசுறது என்ன, அதெல்லாம் அதை தாண்டி அவர் ஒருபடி மேல பேசியிருக்காரு. யூடியூப் புருட்டஸ், வெளிப்படையா யூடியூப்ல உட்காந்துட்டு கெட்ட வார்த்தை, அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த அதர்ம மனோஜ், அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய அதர்ம மனோஜ் அடுத்தவனுடைய வாழ்க்கை தனி மனித தாக்குதலை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் ரீதியாக பெரியாரின் சாதனைகள் பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. ஏன்னா ஒன்றும் இல்லை, திராவிடம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப திராவிட கலாச்சாரம்னு என்ன ஒண்ணு இருக்க போகுது? இளவு வீட்டுல நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்து போடுறதுதான் திராவிட கலாச்சாரமா என்ன? எந்த ஒரு கேவலமான அரசியலுக்கும் ஆணிவேர் தேடி போனாலும் அது திராவிடத்துலதான் இருக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடிய நபர். கொள்கைகளை பேசுங்கடா, நாங்க வந்தா இதை செய்வோம்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டானுங்க. சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. மதுக்கடைகளை மூடிடுவோம் புடுங்கிடுவோம்னு சொன்னாங்க, அது செய்யல. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவேன், நீங்க பண்ண முடியல. அப்புறம் விவசாய நிலங்களை வேற எந்த பயன்பாட்டுக்கும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா எடுத்தீங்க. சிப்காட்ல ஒரு 5000 ஏக்கரு. இப்ப பரந்தூர்ல மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. விமான நிலையம் கட்ட போறோம், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேட்டா இப்படி சொல்லுவீங்க. எப்படிப்பா நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுன்னு? இந்த நாட்டுக்கு ஒரு விமானமே கிடையாது. சொந்தமா இருக்கிற விமான நிலையத்துல பறக்கிறதுக்கு விமானமே கிடையாது. விமானம் கம்மியா இருக்கக்கூடிய நிலையில அந்த இடத்துல விமான நிலையம் கட்ட வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்னன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கறாங்க. நீர்நிலை அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில விமான நிலையம் வரக்கூடாது அந்த மக்கள் சொல்றாங்க. அதெல்லாம் உங்க மண்டையில ஏறாது, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. சாதி ஒழிப்பு பேசுவீங்க. ஆனா சாதி ஒழிப்பு பேசக்கூடிய இவர்கள், இந்த திராவிடர்கள், குறிஞ்சாங்குளத்தை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கு குடிகள். தெலுங்கு குடிகளுக்குள் இருக்கக்கூடிய சாதியை அவங்க ஒழிக்க மாட்டாங்க. ரெட்டியார் மாநாடு போடுவாங்க. யாரு? KN நேரு, KKSSR சேர்ந்து ரெட்டியார் மாநாடு போடுவாங்க திருச்சியில. அங்கெல்லாம் சாதி ஒழிப்பை பத்தி பேச மாட்டாங்க. நம்ம தமிழ், இவர்களுடைய சாதி ஒழிப்பு என்பது தமிழ் குடிகளின் அடையாளங்களை அழிச்சு தமிழர்களின் பாரம்பரிய அடையாளங்களை அழிப்பது மட்டும்தான். ராஜராஜ சோழனை தெலுங்கர்னு சொல்லுவாங்க, அப்போ அது அவங்களுடைய குடி அடையாளத்துக்குள்ள வந்துடாது. ஆனா நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா சாதி வெறி. நாம் தமிழரை சாதி பார்த்து தான்ப்பா சீட்டு கொடுக்குதுங்கிறாங்க. ஆமாப்பா, வட தமிழகத்துல வன்னியர் சமுதாயமும் பறையர் சமுதாயமும் மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 சீட்டு 2 சமுதாயத்தையும் கொடுக்கணும். 2019 பாராளுமன்ற தேர்தலில் 5 பறையர்கள் 4 வன்னியர்களுக்கு சீட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலில் 5 வன்னியர்கள் 4 பறையர்களுக்கு சீட்டு கொடுக்குறோம். அப்போ போன முறை கொடுக்கும்போது பறையர்களுக்கு 5, இந்த முறை பறையர்களுக்கு 4. போன முறை வன்னியர்களுக்கு 4, இந்த முறை வன்னியர்களுக்கு 5. அப்போ பிரதிநிதித்துவம், இதுதான் சமூக நீதி. இதைத்தான் வந்து பெரியார் பேசினார்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா பேசுற மாதிரி தெரியல. பிரதிநிதித்துவம், குடிவாரி பிரதிநிதித்துவம், இதை கொடுத்துதானே ஆகணும். அதை இல்லாம மிகவும் பிற்படுத்தப்பட்டு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய உயவர் சமுதாய மக்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுக்கணும். அப்புறம் நாடாருக்கு கொடுக்கணும். தென் தமிழகத்தில் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய தேவர் சமுதாயம், தேவேந்திர சமுதாயம், இவங்களுக்கு கொடுக்கணும். கோனார் சமுதாயத்துக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரே சாதிக்காரனுக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டா அது சாதி கட்சின்னு சொல்லிட மாட்டேன். எல்லா சாதிக்கும் சீட்டு கொடுக்கணும். அப்போ அதுதான் வந்து சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது. ஆனா நீங்க எப்படி கொடுக்குறீங்க? தெலுங்கர்கள் இந்த நாட்டுல மெஜாரிட்டியா இருக்காங்களா? அவங்களுக்கு எதுக்கு 7 அமைச்சர் பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கீங்க? நாங்க கொடுக்கறது மெஜாரிட்டியா இருக்காங்க. இப்ப உங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அந்த அடிப்படையில கொடுக்குறோம். நீங்க கொடுக்கறதுக்கு அடிப்படை பணம் வச்சிருக்காங்க. யார்கிட்ட பணம் இருக்கு? வைகோவோட பையன், நேருவோட பையன், பொன்முடியோட பையன், இப்படி எல்லாருடைய அப்படி என்ன மன்னர் அடிச்சு இது. இதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. வாயவே திறக்க மாட்டாங்க. ஆனா எந்த வித பதவியவும் அனுபவிக்காத நாம் தமிழரை பத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்க, சீமானை பத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. காரணம் என்ன? பிழைப்புவாதம். இந்த மாதிரி பல நபர்கள் இருக்காங்க மக்களே. திமுகவுல இந்த திராவிட கழகம் என்று சொல்லிட்டு இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. ஆளும் அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட எழுப்ப மாட்டாங்க. அத்தனை அயோக்கியத்தனம் நடக்கும். இந்த அரசுல தான் கள்ளச்சாராயம் கொடுத்து சாவுவாங்க, கஞ்சா விற்பாங்க, போதைப் பொருள் கடத்துவாங்க, ஜாபர் சாதிக்கு உலக அளவுல போதைப் பொருள் கடத்துவாங்க. அதெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, எதையும் பேச மாட்டாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கே வராது நாம் தமிழர்.
அதை வச்சுதான் பிழைப்பு தேட வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாதான் இன்னைக்கு உன்னை பாக்குறான். இன்னைக்கு சாட்டை துரைமுருகனால் ஒரு முகிலுக்கு ஒரு விளம்பரம், இன்னைக்கு அவரை பத்தி தான் 2 காணொலி போட வேண்டியதா இருக்கு. நிலைமை அப்படி இருக்குங்க.